நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 27 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். காலபூஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். சூப்பருங்க. ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமுக்களும் வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார் சொன்னால் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம். கௌரவ புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக ஏற்படும். 2ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் 2 கூடிய புதன் ஆட்சி பீடம் இருப்பதால் மாபெரும் சிறப்பு. பணம் பல வகையில் வரும், பையை நிரப்பும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி திருவினையாக்கும். இளைய சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை, பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்பு தான். உங்களுக்கு தாயார் வழி சொந்தங்கள், தாயாரும் சரி, உங்களுக்கு குடும்பத்திற்காக அவங்க உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். புத்திரிகள் ரொம்ப பிரமாதமாக நல்லா படிப்பாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னாலே பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக இப்போ இந்த காலகட்டம் பிரிவினை பண்ணிக்கலாம். ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, கேது இருக்கிறார். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் இப்போ கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். 7க்குடைய செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இப்போது ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆட்சி பீடம். அப்போ சிறப்பு 9 சிறப்பாகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் வீட்டு பலனை செய்வார். 8ல் அஷ்டமத்து சனி இருந்தால், அதாவது தனுசில் சனி இருந்தால் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி தானே. அப்போ சனியால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய, சனி பகவானால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அறிமுகம் இல்லாத இடம், வேலை பார்க்குற இடம், இது மாதிரி இடங்களில் நீங்கள் சொந்த பந்தங்களில், நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கையாக பழகணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியே அவர் தான் வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். நீங்கள் என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் சரியான ஒரு வியாபாரம் அடைஞ்சு லாபம் கிடைக்கிறது கஷ்டம்தான்.
வரவு செலவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அந்த நிலை தான். அடுத்தது 11ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ 11 11 இருந்தால் அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்து சனி பகவானை வச்சு நம்ம ஒரு பலனை சொல்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி சனி பகவான் ஓரளவுக்கு தான் செய்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம். தொழிலில் மந்தத்தன்மை இருக்கும், வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் பார்த்து வேலை பார்க்கணும், அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும். ஆனால் 11ஆம் இடம் குரு சூப்பராக இருக்கார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். 2வது திருமணம் நடந்தேறும். அதுக்கான வேலையை குரு பகவான் செய்வார். 12ல் ராகு இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், 12 கூடையவன். 12ல் ராகு இருந்தால் ஏதாவது ஒரு செலவை இழுத்துக்கிட்டே வருவார். பொருளாதாரத்தை தங்க விட மாட்டார். இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கிற நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்தாலும் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ராகு பகவான் 3-11 பார்வையில் 2ஆம் வீட்டை பார்க்குறதால ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. செவ்வாய் 12ல் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், புரோக்கர், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலம். மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.